பிரியமானவர்களே, பொதுவாக ஊற்றுக்கள்லாம் எங்கனங்க தோன்றும்? மலைகளில் தான் தோன்றும். அப்படி தானேங்க? மலைகளில் ஊற்றுக்கள் தோன்றி அது அப்படியே இறங்கி அந்த மலை கீழே இருக்க அந்த ஏரியாக்களில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாண்டு மாதிரி குளம் மாதிரி தண்ணி தேங்கும். அந்த தண்ணி தான் எல்லா இடங்களுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்படி தானேங்க? விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுதானங்க நடக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உபாகமம் 8:7 போட்டிருக்குதுங்க. கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கானான் தேசம் எப்படி இருந்துச்சா? மலைகளும் பள்ளங்களும் இருந்துச்சான். மலைகளிலும் ஊற்று நீராம், அந்த பள்ளங்களிலும் ஊற்றுக்களும் ஏரிகளும் நிறைஞ்ச தேசமாக இருந்துச்சாங்க. அப்போ கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, அதாவது ஊற்றுக்களே இல்லாத இடங்களில் ஊற்று வருமாங்க. அதாவது இன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்போது என்னாகுமாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஆசீர்வாதமே வராது அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமாங்க. ஏன்னா கடவுள் உங்களோட இருக்கிறதுனாலங்க. இன்றைக்கும் அவர் சிலுவைக்கு பிறகு வந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லைங்க. என்னைக்கு அவரை நமக்குள்ளே கூப்பிட்டோமோ அன்னைக்கே அவர் நமக்குள்ளே வந்துடுறாங்க. ரட்சிக்கப்பட்டு நீரே என் தெய்வம், சொந்த தெய்வம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதை நீங்கள் நம்பும்போது, அதை விசுவாசித்து டெய்லி என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்போது, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஊற்றுக்கள் இருக்குங்க. அது பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, மலைகளாக இருந்தாலும் சரி, அதாவதுங்க ஆசீர்வாதம் வரக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வரக்கூடா முடியாத இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, உங்கள் நிமித்தம் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதை நீங்கள் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.